தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்சர்ட் டேப்ல இருக்கிற ஸ்லைசர் டைம்லைன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா இன்சர்ட்ல ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்குள்ள வருது. ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி டேபிள்ஸ், சாட்ஸ், ஸ்பார்க்லன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம சேனலோட இன்சர்ட்டோட பிளேலிஸ்ட் பாருங்க. அதுவும் இல்லாம ஹோம் டேபுக்கும் தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம ஸ்லைசர் பார்க்கலாம். ஸ்லைசர் நான் இப்போ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கிற டீடைல்ல வந்து ஸ்லைசர் வந்து இன்னொரு பாப்அப் அப்ளை ஆகுது. அந்த பாப்அப்ல பாத்தீங்கன்னா நமக்கு கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னு வருது. அதே மாதிரி நான் டைம்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்றேன், எனக்கு சேம் அதுலயும் அதே எரர் தான் வருது. ஓகேங்களா, இப்போ வந்து இது ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா நமக்கு இதுல ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டால ஸ்லைசர் டைம்லைன் இது ரெண்டுல ஏதோ ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு அது ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கும். என்ன வேணும்னா நமக்கு ஒரு பிவோட் டேபிள் வேணும். ஓகேங்களா, அது இப்போ நான் வந்து இந்த டீட்டெயில் வச்சு ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பிவோட் டேபிள் இந்த டீட்டெயில் வச்சு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல ஜஸ்ட் ஹெச் காலத்துல ஒரு பிவோட் டேபிள் வேணும் அப்படின்னு அப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து இங்க மூவ் பண்றேன். அதே மாதிரி ஜானோட டீட்டெயில் வந்து இங்க நான் மூவ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு இங்க பிவோட் டேபிள் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பிவோட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் டேப்ல போய் ஸ்லைசர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லைசர் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ எனக்கு இதுல ஸ்லைசர் ஆப்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேக்குதுன்னா அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஸ்லைசர் ஒன்று எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லைசர் வந்து எங்க மெஜாரிட்டி யூஸ் ஆகணும், ஒரு பிவோட் டேபிள்ல இருக்கிற ஒரு ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபில்டர் யூஸ் பண்றோம். இந்த ஃபில்டர்ல நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஸ்லைசர் ஆப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு டேட்டால இருக்க ஃபில்டர்ஸ் வந்து சிம்பிளிஃபையா நம்ம வந்து இங்கேயே கிளிக் பண்ணி அதோட ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பேரோல் வேணும்னா அதை மட்டும் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ டிராவல் வேணும்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டிராவல் அண்ட் கமிஷன் ரெண்டுமே வேணும்னா இங்க வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீடைல்டா ஒரு ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு ஸ்லைசர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்லைசர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு டேட்டுக்கு ஒரு ஸ்லைசர் வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு கூட மறுபடியும் நான் ஓகே கொடுக்குறேன். அதுக்கு ஒரு ஸ்லைசர்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா, இது ரெண்டும் காம்போல கூட நம்ம செலக்ட் பண்ணி ஒரு டீடைல்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்லைசர் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்சர்ட் டேப்ல டைம்லைன் இருக்கு. ஓகேங்களா, நான் இப்போ இதே டீடைல் வச்சு டைம்லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் வரல, பட் இன்னொரு பாப்அப் வந்திருக்கு. ஓகேங்களா, டேட் அப்படிங்கிற பாப்அப் வந்திருக்கு. இந்த இன்சர்ட் டைம்லைன்ல நமக்கு இருக்கிற ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னா நமக்கு ஒரு டேட் சோர்ஸ் வேணும். ஓகேங்களா, நம்மளோட டேட்டாஸ் இருக்குங்களா, நம்ம இங்க ஒரு டேட்டா வச்சிருக்கோமா, அந்த டேட்டால வந்து கண்டிப்பா டேட் டீடைல்ஸ் வேணும். ஓகேங்களா, டேட், இயர், மந்த் ஏதோ ஒரு டீடைல்ஸ் நமக்கு இருந்தா மட்டும்தான் இந்த டைம்லைன் ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா நமக்கு எரர் தான் வரும். நான் இப்போ இங்க வச்சுட்டு மறுபடியும் டைம்லைன் குக் பண்றேன். டேட் ஆப்ஷன் வருது, டேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து என்ன ஆச்சுன்னா டைம்லைன் வந்து அப்ளை ஆச்சு. இப்போ இந்த டைம்லைனை இந்த ஃபில்டரும் சேர்ந்து அப்ளை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல இயர், மந்த் அப்படின்னு இருக்கு. நான் இயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2024 டீடைல் மட்டும் எனக்கு வேணும்னா அதை மட்டும் நமக்கு இங்கே எடுத்து கொடுக்கும். அதே 23 டீடைல் மட்டும் வேணும்னா அதோட டீடைல் மட்டும் எடுத்து கொடுக்கும். இந்த ஃபில்டரும் அப்ளை ஆயிருக்கும், ஸ்லைசரோட ஃபில்டரும் அப்ளை ஆயிருக்கும், டைம்லைனும் அப்ளை ஆயிருக்கும். இது எனக்கு வேணாம்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 23 டேட்டாஸ் வந்து மொத்தமா நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இந்த ஸ்லைசர் அண்ட் டைம்லைன். அதுவும் இல்லாமல் இங்க என்ன பண்ணணும், நமக்கு இயர் வைஸா இல்லை வேணும், மந்த் வைஸா வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரலோட டீடைல் வேணும், அது மட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கணும். 2023 இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்தோம்னா நமக்கு இந்த 24ல இருக்கிற ஏப்ரலோட டீடைல்ஸ் வேணும், பிப்ரவரி டீடைல் வேணும். பிப்ரவரியில் டேட்டாஸ் இல்லாதனால நமக்கு இப்படி வருது. ஏப்ரல் வேணும்னா ஏப்ரல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மல்டிபிளா வேணும்னா நம்ம இப்படி கூட மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைசர்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஸ்லைசர் அப்படின்னு இன்னொரு டேப் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இங்க ஹோம்ல இருந்து ஹெல்ப் வரைக்கும் இருக்கு. நார்மலா வெளிய இருந்தா நமக்கு அந்த டேப் இருக்காது. ஸ்லைசர்ல கிளிக் பண்ணனோக்கு நமக்கு ஸ்லைசர்ங்கிற டேப் வரும். அதுல நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைசர் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 ஸ்லைசர் இருக்கு. இது எனக்கு டிஃபரன்ஷியேட் கலர்ல வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வேற கலர் வேணும் அப்படின்னா வேற கலர்ல கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்லைசர்ல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேஞ்ச். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லைசஸ் வந்து எனக்கு இங்க ஓவர்லேயா இருக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸ் இருக்கும்போது எனக்கு இந்த பின்னாடி இருக்க ஸ்லைசரை முன்னாடி கொண்டு வரணும்னா பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல முன்னாடி இருக்கிறத பின்னாடி கொண்டு போகணும்னா ஜஸ்ட் சென்ட் பேக்வர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லைசன்ஸை வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்லைசஸ் வச்சிருக்கும் போது ஸ்லைசரை அரேஞ்ச் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன்ஸ்ங்கிறது உள்ள இருக்க பாத்தீங்களா, அதுதான் பட்டன்ஸ் சொல்லுவோம். இந்த பட்டன்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா கூட நம்ம இப்படி கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்தை இன்க்ரீஸ் பண்ணா வித்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைஸ், அதாவது ஓவராலா ஸ்லைசரோட சைஸ் நம்ம அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம அதை கூட இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா வித்தையும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த டைம்லைன் கிளிக் பண்றோம்.
டைம்லைன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேலே டைம்லைன் ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள சேம் அதே டைப் ஆஃப் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிங் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஃபார் இது வந்து இங்கே மேலே இருக்குன்னா நம்ம பிரிங் சென்ட் பேக்வர்டு கொடுத்தோம்னா நமக்கு பின்னாடி போயிடும். மறுபடியும் சென்ட் பேக்வர்டு கொடுத்தோம்னா மறுபடியும் பின்னாடி வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஹைட் வித் அது நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதில் என்ன இருக்குன்னா ஷோன்னு ஒரு டேப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர், செலக்ஷன் லேபிள், ஸ்க்ரால் பார், டைம்லைன் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹெட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டேட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஹெட்டர்ஸ். இதை வந்து நான் வேணாம் அப்படின்னா ஹெட்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் எனேபிள் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் லேபிள் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இங்கே டீடைல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதாவது டிசம்பர் 23 24 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அது எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அதை நான் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பார் இருக்கு. ஸ்க்ரால் பார்ங்கிறது நமக்கு இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஸ்க்ரால் பார். இந்த ஸ்க்ரால் பார் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தெரியும். நம்ம இந்த டீடைல்ஸ் நம்ம எப்படி நெக்ஸ்ட் போறதுன்னா நம்ம இந்த வழியாக கூட நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம். இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் லெவல் இருக்கு. டைம் லெவலுங்கிறது இங்க வந்து மந்த், இயர் அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்றோம். அந்த டைம்லைன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம இதை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு டைம்லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம். ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஸ்லைசர் ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்தாலும் அதுலயும் ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இங்க ஒரு பிவோட் டேபிள் வந்து இருக்கு. ஓகே, பிவோட் டேபிள் 11 அப்படிங்கிற பிவோட் டேபிள் இருக்கு. ஓகேங்களா, இப்போ எனக்கு ஒரே ஒரு பிவோட் டேபிள் இருக்கனால இந்த டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 பிவோட் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த டீட்டெயில் வச்சு மறுபடியும் ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா, பிவோட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணா Alt DP அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா இந்த பிவோட் டேபிள் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு நமக்கு யாராவது கொடுக்குது. ஓகே, நான் கொடுக்குறேன். இப்போ இன்னொரு பிவோட் டேபிள் எனக்கு இதே டேட்டாஸ் வச்சு தான் வேணும் அப்படின்னா அதே டேட்டாஸ் வச்சு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எங்க வேணும்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே பிவோட் டேபிள் வேணும். ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பிவோட் டேபிள் 12 அப்படின்னு இன்னொரு டேபிள் கிரியேட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே அக்கௌண்ட் போயிட்டு எனக்கு இங்கே பிப்ரவரியோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் அந்த டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைசர் வந்து இங்கே எனேபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸ்லைசர் எனேபிள் ஆயிருக்கு, இங்கே டீட்டெயில்ஸ் எனேபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா, பட் நான் இந்த ஸ்லைசர்ல இங்கே பேரோல் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைசர் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். பட் இங்க இருக்கிறதுக்கு நான் இன்னொரு ஸ்லைசர் போட தேவையில்லை. எனக்கு இதே ஸ்லைசர்ல எனக்கு எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் மாறணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஸ்லைசர் ஆப்ஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு டேபிள் இல்லாமல் 2 டேபிள் இருக்கு. இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணோம், 2 மல்டிப்ளா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா இந்த 2 டேபிளுமே நமக்கு இப்போ அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு மட்டும் எனக்கு வேணும்னா ஜஸ்ட் இதை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்றேன். 2 இடத்துலையுமே எனக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி டைம்லைன் ஆப்ஷன், டைம்லைன் ஆப்ஷன்லையும் சேம் அதே. இப்போ டைம்லைன் போகிறோம், ரிப்போர்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன், ஒரு டேபிள் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ 2 டேபிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, இதோட ஃபில்டர்ஸ் எடுத்துடலாம். ஓகே, 2 டேபிள் கொடுத்துட்டு இப்போ 2023 டீட்டெயில் வேணும்னா எனக்கு 2 டேபிளும் அப்ளை ஆகும். 24 டீட்டெயில் வேணும்னா எனக்கு 2 டேபிளும் அப்ளை ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ்ல பிவோட் டேபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா டேபிள்லையுமே இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்சர்ட் டேபிள் இருக்கு, இந்த ஸ்லைசர்ஸ் அண்ட் டைம்லைனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் எடுத்த ஸ்லைசர் அண்ட் டைம்லைன் இது ரெண்டுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.